ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரைச்சி விட்ட வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ புளிக்குழம்பு செய்கிறதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. இப்போது காரத்துக்கு தகுந்தாப்பில் காஞ்ச மிளகா, நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 5 காஞ்ச மிளகாவை சேர்த்துருக்கேன். இன்னுமே நம்மளுக்கு அந்த கலர் வந்து நல்லா வரணும் அப்படின்னா இது கூட காஷ்மீரி மிளகா இருந்துச்சு அப்படின்னா அது கூட 2 சேர்த்துக்கலாம். ஏன்னா காஷ்மீரி மிளகாவில் உங்களுக்கு காரம் வந்து இருக்காது, அந்த கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 2 நான் காஷ்மீரி மிளகாவும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த செவக்க வறுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. ஏன்னா வறுத்தா மட்டும்தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது கூட ஒரு 2 பத்தை தேங்காய், நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் கப்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப்பு தேங்காவை, துருவின தேங்காய் அதோட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த தேங்காய் சேர்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஒரு வாசனை வந்து வரும் உங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணணும். ஸோ சில குழம்புங்களுக்கு வந்து நம்ம வறுக்கிற விதம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதனால் இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த தேங்காயோட கலர் கொஞ்சம் லைட்டாக மாறி இருக்கா. இந்த டைமில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்சி கப்பில் நான் அரைச்சிக்க போகிறேன். இப்போது அதே கடாயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வெண்டைக்காய், கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை சேர்த்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து எடுக்கும்போது அதில் உள்ள வலுவலுப்பு இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்காக தான் லைட்டாக வந்து வறுத்து நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போது வெண்டைக்காவை நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடுறேன். இப்போ இது சைடில் இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டே தாளிக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் கடுகும் சேர்த்துக்கிறேன். கடுகும் சேர்த்து 2 வெடித்து வரட்டும். இப்போ இது கூட கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த சீரகம் எல்லாம் சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசனை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வெந்தயம், கடுகு, சீரகம். புளிக்குழம்புக்கு அப்படின்னா இந்த மாதிரி சில பேர் மிக்ஸ் பண்ணியே கூட தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ அது மாதிரி சேர்த்துட்டு இப்போ 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். சப்போஸ் இந்த பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா அதில் குழம்பு செஞ்சு பாருங்கள், இன்னுமே டேஸ்ட் வந்து ரொம்ப கூடுதலாகவே இருக்கும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துடலாம். இப்போ வெங்காயத்தோட கலர் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக மாறணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி லைட்டாக மாறி வரட்டும். அதுக்கப்புறமா இது கூட தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும். அப்போ தான் அந்த குழம்போட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து மசாலா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம ஆல்ரெடி வறுத்துருக்கோம். ஸோ அது வந்து நீங்கள் அரைச்சி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்த வெண்டைக்காவையும் இப்போ நான் தக்காளி வெங்காயம் வதக்கினதுலேயும் நான் சேர்த்துட்டேன். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா புளிக்குழம்புக்கு புளி பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நெல்லிக்காய் அளவுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஸோ புளிப்பு அதிகமாக சேர்த்தாலுமே ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் மீடியமாக தான் சேர்த்துக்கிறேன். எப்பயுமே எனக்கு வந்து அதிகமான புளிப்பு பிடிக்காது. ஸோ அதனால் நான் மீடியமாக நான் சேர்த்துக்கிறேன். புளி ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை நான் கரைச்சி இப்போ நம்ம இதில் விட்டுடலாம். இப்போ புளி சேர்த்ததுக்கப்புறமா இதில் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா குழம்பு வந்து கெட்டியாக வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க தண்ணி கம்மியாகவும், சில பேருக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் குழம்பு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு காரம் இதெல்லாம் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா கொதிக்க வைக்கிற டைமில் ஒரு வாட்டி டேஸ்ட் பார்த்துக்கோங்க.
ஸோ மிளகாத்தூள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த டைமில் கூட நீங்கள் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் செஞ்ச அளவு பார்த்திங்கன்னா இது வந்து கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை வந்து நல்லா ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா கொதித்து வரட்டும். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் மசாலா எல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துருங்க. இப்போ அதை அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த குழம்போட வாசனை பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக அவ்வளோ சூப்பரான ஒரு வாசனை இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். எப்பயும் நம்ம மசால் வந்து பொடியாக நம்ம அரைச்சி வச்சு செய்கிறதோட அப்பயே நம்ம வறுத்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சேர்க்கும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ குழம்பு வந்து உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும் மறுபடியும். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்திருக்கு. ஆனால் மேலே வந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மறுபடியும் குழம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. எப்பயுமே ஃபாஸ்ட்டாக வச்சிங்க அப்படின்னா அந்த குழம்பெல்லாம் வந்து வற்றி போன மாதிரி இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக இந்த டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெல்லம் வந்து சேர்த்துருக்கேன். எப்பயுமே காரக்குழம்புக்கு புளிக்குழம்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு துண்டு அளவுக்கு சின்னதாக வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ நீங்கள் சேர்த்து பாருங்கள். அந்த குழம்போட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா குழம்ப சிம்மில் வச்சுருங்க. எப்பயுமே சிம்மில் வச்சு செய்யும்போது அந்த குழம்போட டேஸ்ட்டு கண்டிப்பாகவே நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பரான அரைச்சி விட்டால் வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கோங்க. ஆனால் இதே மாதிரி மசாலா ரெடி பண்ணி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.